இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 ரெண்டு வேத பகுதியிலையும் இப்படி அழகான ஒரு வேத பகுதி வசனம் நமக்கு இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். அப்படி யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்? என் ஜனங்கள் அப்படின்னா தங்களை தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து தங்கள் ஜனங்களை போல காண்பிக்கிறார்கள். அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டேங்கிறார்கள் சொல்லி நாள் உங்களோட சொன்னேன். யார் கர்த்தருடைய ஜனங்கள்? அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அவங்க தான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ரெண்டாவது, யார் வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொல்லி நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம சொன்னோம். பலவிதமான விசுவாசம். யூதாவின் பொதுவான நிருபத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ரெண்டாவது, விசுவாசியாத கூட்டத்தாரை வனாந்திரத்தில் கர்த்தர் அளித்தார். மூணாவது, மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போது பிசாசும் தேவன் ஒருவர் என்று விசுவாசித்து நடுங்குகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்படின்னா நமக்கு விசுவாசம் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக பிசாசே நடுங்குதுன்னா நம்ம அதுக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக ஆண்டவர்கிட்ட காமிக்க வேண்டியிருக்கு. பிசாசே நல்ல பிசாசாக இருக்குது. பிசாசே என்ன பிசாசாக இருக்குது? நல்ல பிசாசாக இருக்கு. பயம்லாம் பயப்படுது. ஆண்டவருக்கு பயப்படுற பிசாசு நல்ல பிசாசு தானே. நமக்கு பல நேரம் பயமே இல்லாமல் தானே சர்ச்சுக்கு லேட்டாக வரோம். பயம் இருந்தால் தான் லேட்டாக வந்துட மாட்டோமே. அப்போ பிசாசு நல்ல பிசாசாக இருக்குது. அது ஏன்னா நடுங்க வேற செய்யுது. பயந்து நடுங்கிறது. அவர் ஒருவர் உண்டு. அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், பூமியின் உருண்டையின் மீது வீட்டிருக்கிற ஆண்டவர். ஆமாம், நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திருக்கிறவர், பண்டக சாலையிலிருந்து தம்முடைய காற்றை அனுப்புகிறவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அவரை பற்றி அப்படி போட்டிருக்கப்பா. அவர் பெரிய ஆண்டவர்ப்பா அப்படின்னு நடுங்குது பிசாசு. அப்போ அது எக்ஸ்ட்ராடினரியாக நடுங்கி விசுவாசிக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு மேலே ஒரு விசுவாசத்தை காண்பிக்கணும். அதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அதனுடைய கடைசி 4 பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிறது, கொலையுண்ணப்படுகிறது, சாக கொடுத்தது, வனாந்தரத்தில் அலைந்தது, அவர்கள் உபவாசத்திலும் வேதனையிலும் பாடுபட்டது, அவர்கள் ஆட்டு தோள்களை போத்திட்டு அலைஞ்சது. இதெல்லாம் பாடுபடுற விசுவாசம். ஒரு பக்கம் சாதிக்கிற விசுவாசம் இருந்தால் இன்னொரு பக்கம் சகிக்கிற விசுவாசத்தையும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தேவ ஜனங்கள் என்பது ஏதோ கடுகளவு விசுவாசம் மட்டும் இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் தந்துருவார்னு பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் விசுவாசம் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இழக்கிற விசுவாசம், நஷ்டப்படுற விசுவாசம், அதன் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற விசுவாசம். அவர்கள்தான் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ரெண்டாவது, அவர்கள் விசுவாசியாமல் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். ஏன்? எல்லாம் உலக காரியத்துக்காகவே கர்த்தரை தேடினார்கள். அதான வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இந்த பிரபஞ்சத்துக்காக கர்த்தரை நாம் தேடுவோமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ விசுவாசம்னா ஏசப்பட்ட வாங்கிறது மாத்திரம் அல்ல. அதுக்காக மட்டும் விசுவாசிச்சேன்னா அது நம்மளை தலையை குனிய தான் வைக்கும். என்னைக்குனாலும் தேவைக்காகவே கர்த்தர்ட்ட தேடினா ஒரு நாள் தலை குனிஞ்சு போயிடுவோம். தேவைக்காக வரக்கூடாது. நான் அவரை சந்தோஷப்படுத்த தேவ சமூகத்துக்கு வந்தால் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மகா பரிசுத்தமான விசுவாசம்.
அதை பேதுரு சொல்லுகிறார், பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற விசுவாசம் அது உங்களுக்கு சோதிக்கப்பட்டு தீங்கு நாளில் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கு. அந்த அந்த நாளில் நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்க வெக்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். யோபுவுக்கு சோதித்தது போல், நம்மளை ஆபிரகாமை சோதித்தது போல் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை என்ன விசுவாசிக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே ஒரிஜினலாக டியூப்ளிகேட்டாக தெரியும். ஆமான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? அல்லேலூயா. சரி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். அப்புறம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எப்படிப்பட்டவர் சொல்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர் சொல்கிற வார்த்தை என்ன? நாங்கள் சாவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட அநேக சாட்சி சொன்னாங்க. சில சொன்னாங்க, நான் சூசைட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் சர்ச்சுக்குன்னு. சர்ச்சுக்கு வந்து சூசைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வருது பாருங்க ஆவி. அப்படின்னா சர்ச்சுக்கு வந்துட்டு போய் சாவணும்னு பிளான் பண்ணி வந்தாங்களாம். நம்ம சர்ச்சில் ஒரு 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 சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போது ஆண்டவர் வசனம் பேசுகிறார், நீ சாவது இல்லை, நீ சாகிறதுக்கு பிறக்கலை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வெக்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி செய்ய தான் வச்சிருக்கிறார். அப்போ முதலாவது இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருந்தால் நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். அப்போ சாவது இல்லை. ரெண்டாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ன சொன்னார்? நம் நடுவிலிருந்து அநேக ஜாதிகள் ஓடி வருவார்கள் உன்னிடத்தில். ஏசாயா 55:5 இதை தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அநேக ஆத்மாக்களை, ரட்சிக்கப்படாத ஜனங்களை நம்மிடத்தில் கொண்டு வருவார். மூணாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும்? பரிசுத்தர்னு சொல்கிறாரு. ஆகாரத்தில் பரிசுத்தம், அப்புறம் தகப்பன் தாயை கனம் பண்ணுகிறதுல பரிசுத்தம், ஓய்வுனால பரிசுத்த பார்க்கணும், குலைச்சலாக்கக்கூடாது, விக்கிரகங்களுக்கு விலகணும், அஞ்சனம் பார்க்கறது, நாள் பார்க்கறது இருக்கக்கூடாது, இச்சைகளின்படி நம்ம நடக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறத நம்ம கடந்த நாட்களில் என்ன செஞ்சோம்? தியானித்தோம். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்கிறேன்? நான் ஏன் வசனத்தை திருப்பி திருப்பி கன்ஃபஸ் பண்ணுறேன்? அது என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, என்னோட திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 50:7. ஐசையா சாப்டர் 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அநேக வார்த்தை சொன்னேன். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுறதில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுறதில்லை, அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்படுகிறது இல்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதை இல்லை. அதெல்லாம் ஒவ்வொன்றா தியானிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுறதில்லை தான் கடந்த நாளில் நம்ம பேசினோம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மட்டும் என் கூட துணையாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, நான் வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆதியாகமம் 49:25 வாசித்து பாருங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். யோசேப்பை பார்த்து யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தம் சொல்றான், அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலும் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் துணையாக இருந்தா நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. யாத்திராகமம் 18:4 வாசித்து பாருங்கள். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார், பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலையேசர் என்று பெயரிட்டிருந்தான். ஆரோன் மடித்த பின்பு மோசே வஸ்திரத்தை எடுத்து யாருக்கு போட சொன்னார்?
எலியேசர் யாரு சொல்லுங்க. ரொம்ப சந்தேகமாக இருக்கா? ஒன்று விட்ட புள்ள நினச்சிட்டீங்களா? அவனை பக்கத்து விட்டு புள்ள நினச்சிட்டீங்களா எலியேசரை? ஆமென். ஆமாம், கர்த்தர் தேவன் எங்களுக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்ன தப்புவித்தார். என் கூட துணை நின்று என்ன செஞ்சாராம்? தப்புவித்தார். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, மேரோசை சபியுங்கள், சபிக்கவே அதன் குடிகளை சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு பட்சத்தில் துணை நிற்க வரவே இல்லை இருக்கு. யார் இந்த மேரோஸ்? யோசுவா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தா, யோசுவா 31 ராஜாக்கள் 7 ஜாதியை முறியடித்ததில் மேரோஸ் என்கிற ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் பக்கம் துணை நிற்க வரவில்லை? மேரோஸ் என்றால் மாம்சம் என்று அர்த்தம். எப்பயுமே மாம்சம் ஆண்டவர் பக்கம் துணை நிற்க முடியாது. ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகத்தான் இருக்கும். ஆவியினாலே நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். யோமர் 1ஆம் அதிகாரம் 21 32 வசனம் வரைக்கும் வாசித்தா 31 மாம்ச சுபாவங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாம்ச சுபாவத்தெல்லாம் நம்ம எதிர்க்கணும். மாம்சத்தில் இருக்கிறவன் கர்த்தரோடு துணை நிற்க முடியாது. ஆமென். மாம்சத்தில் ஜீவிக்கிறவன் கர்த்தர் அவனுக்கு துணையா நிற்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். எங்க கூட துணை நில்லுங்கப்பா. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரை நீங்க எங்க கூட துணை நில்லும் என்று நாம் ஜெபிப்போம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ ஆசாரனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் யார் கூட கர்த்தர் துணை நிற்பாரா? உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாய் நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சரி, அப்போ இப்படி பல வசனம் இருக்கு. ஆண்டவர் நம்ம கூட துணை நின்று செய்கிற பல காரியம். சங்கீதம் 86:17 வசனம் செய்திக்கு நான் வர்றேன். 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீங்க என் கூட துணை நின்று என்னை தேற்றத என் பகைஞர் கண்டு வெட்கப்படும், என் சத்துரு கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நான் வெட்கப்பட்டு போகாம சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை. எத்தனை பேருக்கு இந்த அடையாளம் வேணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். ஆமாம், நான் விரும்புகிறேன். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறத என் பகைஞர் கண்டு அவன் வெட்கப்படணும். நீ என் கூட இருக்கிறங்கிறதுக்கு ஒரு அடையாளம் எனக்கு நீங்கள் வேணும். இன்றைக்கி நான் 3 அடையாளத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். 3 காரியத்தில் 3 விதத்தில் அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, அப்போது இப்போ ஆண்டவர் என் கூட துணை நின்று சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவை வேண்டும். அந்த அடையாளத்தை எனக்கு ஆவியானவர் 3 காரியத்தில் 3 இடத்துல காண்பித்தார். இன்றைக்கி ஜனங்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, ஃபேமிலி சர்க்கிள்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் சர்க்கிள் இருக்குது, ஒர்க் பண்ணுற பிளேஸ் இருக்குது,
நம்ம ஜனங்கள் இல்லாமல் ஏதாவது வாழ முடியுமா? ஜனம் இல்லாமல் தீவில் போய் இருக்க முடியுமா? இயேசு எப்படி வாழ்ந்தாரா? அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனம் நினைக்கிறேன், கரெக்டா? 52 அந்த வசனத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் மனுஷ தயவு இல்லாமல் மனுஷரே வேண்டாம் அப்படின்னு இயேசு எங்கேயுமே சொல்லலை. நம்ம சில நேரம் மிஞ்சின நீதிமான்களாக மாறி மனுஷர்களை இயேசு தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோக்கஸ். இயேசப்பா யார் மூலியமாக தான் வேலை பார்ப்பார். சம்டைம்ஸ் நேராக கிரியை செய்வார். அது எக்ஸ்ட்ராடினரியாக சில நேரம் செயல்படுவார். நான் உங்களுக்கு அநேக தரம் பல சாட்சிகளை சொல்லியிருக்கிற மிஷினரிகள் மத்தியில் ஒரு மிஷினரி கன்னியாஸ்திரிகளை மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தேவதூதர்கள் டக்குன்னு ஆறு போகும்போது அதில் தூக்கிட்டு அடுத்த பக்கம் கிராஸ் பண்ணி விட்டுட்டு போனாங்க. டக்குன்னு ஆண்டவர் வருவார். சில நேரம் அப்படி ஆண்டவர் செய்வார். இந்த மாதிரி கர்த்தர் சில நேரம் துணை நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சில நேரங்களில் பிரத்யட்சமாக ஆண்டவர் தரிசனமாகிறத பார்க்கலாம். சில நேரம் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பார்க்கலாம். சில நண்பர்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன், யாரோ வந்தாங்க போயிட்டாங்க, கடைசியில் பார்த்தா இன்ன வரைக்கும் அவர் யாருன்னே தெரியல, ஒருத்தர் வந்தார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்கிற பல பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்ட தூதர்களை வச்சு அனுப்பி செய்வார். சில நேரம் அவரே துணை நின்று உதவி செய்கிறதை நம்ம பல சாட்சிகளில் பார்க்கலாம். கடந்த நாட்களில் எஸ்தர் அந்த ஒரு சாட்சியை சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்களுடைய சாட்சியில் இயேசுவே எழும்பி நடன்னு சொன்னார்னு சாட்சி சொன்னல. ஆமாம், அவங்க சொன்னபோது இயேசு நிற்கிறார். இப்படியெல்லாம் கூட நடக்கும். ஆனால் அது எப்போதுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே கிடையாது. மேக்சிமம் ஆஃப் டைம் நம்ம ஜனங்களை சுற்றி தான் நம்ம ஜீவிக்கிறோம், ஜனங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழுகிறோம். அதுக்காக ஒரேடியாக ஜனங்களே டிபெண்ட் பண்ணி வாழ்கிறதையும் ஆண்டவர் வெறுக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பினா ஜனங்களை கர்த்தர் உதவிக்கு நமக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்றைக்கி ஒரு அடையாளம் பார்த்தேன் பார்த்தீங்களா? எனக்கு அடையாளத்தை ஒரு 3 இடத்துல ஜனங்கள் மூலியமாய் ஆண்டவர் செய்த அடையாளத்தை எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் நமக்கு துணை நின்றால் ஜனங்களை நமக்கு எப்படி மாற்றுவார். அதனால நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருந்த ஒரு 3-4 சம்பவம் இருக்குது. ஆனால் 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். அண்டர்லைன், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை நின்றால் எகிப்தியர் சொல்றாங்க, எப்பா கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறார், நம்ம இன்னைக்கு முடிஞ்சோம். அதுக்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் வாசிப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம் நான் அடிக்கடி சொல்கிறது தான். எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலின் ஓரத்திலிருந்து வழியே இல்லாத போது மோசையை எப்படி முறுமுறுக்க முடியுமோ, எப்படி கல்லறிய முடியுமோ, இப்படி வனாந்தரத்தில் அழிக்கும்படியா நீர் எங்களை கொண்டு வந்தீர், நாங்கள் எகிப்தில் இருந்தால் நலமாக இருக்குமே, இப்படி வனாந்தரத்தில் சாகிறத காட்டிலும் அங்கே செத்து போயிருப்போமே, ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் எகிப்துக்கு திரும்பினால் நலமாக இருக்குமே, போட்டு வாட்டு வாட்டு வாட்டுன்னு ஒரு மனுஷனை போட்டு பிச்சு எடுத்துட்டான். எப்படி இருந்திருக்கும்? ஏண்டா ஏலே, உங்களுக்காக போராடி போராடி ஜோம் பண்ணி உங்களுக்காக மன்றாடி திறப்பில் நின்று அழுது புலம்பி அவர்கிட்ட பேசி நான் சாப்பிடாமல் புசியாமல் குடியாமல் உக்காந்து ஜோம் பண்ணிட்டு வந்தா, உங்களை எகிப்திலேருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தா, செங்கடல் ஓரத்தில் நின்றுட்டு என்னையால் கல்லை தூக்கி எறிகிறிய, டே இருங்கடே உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வச்சிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்வா? நான் உண்மையாக யோசிக்கிறேன், மோசேக்கெல்லாம் இப்படி மண்டையில் அப்பப்போ வந்துட்டு ஸ்பார்க்கு போயிருக்கும்.
போயிருக்குமா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன், உலக பிரகாரமான மனுஷன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் மோசேயை மாதிரி ஒரு குட் பாஸ்டரை உலகத்திலே பார்க்க முடியாது. பிக் பாஸ்டர் அண்ட் குட் பாஸ்டர், பெஸ்ட் பாஸ்டர் நான் நினைக்கிறேன் மோசே தான். அல்லேலூயா. அப்படியா? ஏதாவது இருக்கா சொல்லுங்க. என்னம்மா சைலண்டாக ஒரு சவுண்ட் வந்துச்சு? போதும் போதும், பிரசங்கம் பண்ணியா? அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகளும் இதில் இருக்காங்க. இவங்க எல்லாம் அந்நிய ஜாதிகளும் சேர்ந்து மோசே குரதமாக முறுமுறுத்து செஞ்சிட்டு இருக்கும்போது, உன் கையை நீட்டு, நான் உன் கூட இருக்கிறத இந்த ஜனங்கள் பார்ப்பார்கள். இன்றைக்கு இந்த ஜனங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார்ப்பீங்க, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னபோது ஆண்டவர் பாருங்க அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருடைய உருளை உருளவும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் கர்த்தர் பண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போயாச்சு. கர்த்தர் அவங்களுக்கு யுத்தம் பண்ணியாச்சு. செங்கடல் அவங்கள மூடி போட்டாச்சு. பார்வனி சேனையும் செத்து செங்கடலில் கிடக்கிறாங்க. வசனம் வாசிக்கிறியா சாமி? 31ஆம் வசனம் வாசியேன். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் அண்டர்லைன் ஜனங்கள். நான் சொன்னேன்ல ஒரு வேர்டு, ஜனங்கள். ஜனங்கள் கர்த்தரிடத்துக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏ மோசே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். ஜனங்கள் உங்களிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியும் உங்களை கண்ட பயப்படும்படியும் காலம் வருகிறது. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நமக்கு துணை நின்று காரியங்களை நடப்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஜனங்கள் நம்மளை விசுவாசிப்பார்கள், நம்மை கண்டு பயப்படுவார்கள். நீங்களும் நானும் சொல்றேன், வெட்கப்பட்டு போவதே இல்லை. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரெண்டாவது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்போ முதலாவது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், பயப்படுவார்கள். கர்த்தர் துணை நின்னா. 14:45. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழுந்து போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். அப்படியே யோனத்தான் ஆகாதபடிக்கு அண்டர்லைன் ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்னார்னா ஜனங்கள் உங்களை கண்டு விசுவாசிப்பார்கள், உங்களை கண்டு பயப்படுவாங்க. ஆண்டவர் ஜனத்தை பயன்படுத்துவார், ஜனத்தை உங்களுக்கு அப்படி மோல்டு பண்ணுவார். கர்த்தர் துணை நின்று. இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியும். 14ஆம் அதிகாரத்தில் சவுலிடத்தில் கூட யோனத்தான் சொல்லவில்லை யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறேன் என்று. அந்த நாட்களில் சொல்லப்பட்ட வேத பகுதி காரியம், சவுல் இந்த யுத்தத்தின் நிமித்தம் இஸ்ரவேலில் ஒருவனும் அப்பமாகிலும் திராட்சரசமாகிலும் புசியாதபடி தேவ சமூகத்தில் உபவாசிக்கணும்னு அவன் ஒரு பெரிய கட்டளையும் பிரமாணத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போசேசுக்கும்
சேனேக்கும் நடுவே பளபளப்பான இடமும் முட்கள் உள்ள இடத்துக்கும் நடுவாக தவண்டு அந்த செங்குத்தான மலையில் ஏறி போய் சத்துருவை முறியடிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தில் நமக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணணும்னு சொல்ல போது ஆயுததாரி சொல்கிறான், நீர் உம்முடைய மனதின்படியெல்லாம் செய்யும், நான் உமக்கு பின்னாடியே வர்றேன். ஆமாம், அவங்க நம்மிடத்தில் ஏறி வரும்போது இதுதான் அடையாளம் என்று அறிந்து போய் நம் யுத்தத்தை ஜெயிப்போம். எல்லாம் யுத்தம் செய்து முடிக்கும் போது சவுல் ஜெயம் பெற்று வரும்போது ஈட்டியை எடுத்து ஒரு தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து சாப்பிட்டான். யார்ப்பா சாப்பிட்டா, எதனால சாப்பிட்டான், ஏன் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி கேட்டபோது அவன் கொலையுண்ண படக்கடவன் என்று ஆல்ரெடி சவுல் ராஜா டிக்ளேர் பண்ணி வச்சான். இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் ஒரு பயலும் பாஸ்டிங் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் யோனத்தான் சாப்பிட்டான். சாப்பிட்டதை அறிந்த சவுல் சொல்லுகிறான், அவனை கொலை பண்ண கடவன். ஆனால் ஜனங்களோ சொல்லுகிறான், நோ, அவன் கூட கர்த்தர் துணை நின்று நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து சத்துருவை நீங்களாக்கி நமக்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். அவன் சாகக்கூடாது, ஜனங்கள் அவனை தப்புவிப்பார்கள். ஆமென். அப்படின்னா என்ன? முதல்ல ஜனங்கள் உங்களை விசுவாசிப்பார்கள், ஜனங்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்றார், கர்த்தர் உங்களுக்கு துணை நின்றால் ஜனங்களை கொண்டு கர்த்தர் உங்களை தப்பு வைக்க பண்ணுவார், ஆட்களை ஏற்படுத்துவார். டோன்ட் வரி, நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆளை வச்சு உங்களை பாதுகாப்பா. ஆமென். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி இங்க வேதவசனம் சொல்லுகிறது. எசேக்கியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அசீரிய ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சனகரிப்பு வந்து கொக்கரிச்சு கொண்டிருக்கிறான். அப்போது எசேக்கியா தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, இப்படி ஏராளமான இந்த கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி ஆயுதங்களை பண்ணி அவன் பல காரியங்களை செஞ்சு துறவுகளை தூற்று போட்டு அது நிமித்தம் சத்துரு கண்டுபிடித்து விடாதபடிக்கு அவன் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ தன் ஜனங்களை அவன் திடன் கொண்டு அவங்கள பார்த்து பேசுகிறான். ஏன்னா இந்த சனகரிப்பு ஜனங்கள்கிட்ட நெகட்டிவான ஸ்பிரிட்டையே பிசாசு விதைச்சிக்கிட்டே இருந்தான். நெகட்டிவான ஸ்பிரிட்டு, தேவையில்லாத பேச்சு, அலங்கத்தில் இருக்கிறவனையும் அசர பண்ணிட்டு ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோ, நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாகனும். எசேக்கியா ஜனங்களை பலப்படுத்தி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போதான் சொல்கிறான், தைரியமாக இருங்க, அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதுங்க, கலங்காமலும் இருங்க. ஆமென். அவனோடு இருக்கிறது மாம்ச,
நம்மோடு இருக்கிறது. நமக்கு துணை நின்று நம்ம கூட துணை நிற்பாராம். துணை நின்னா வெக்கப்பட்டு போவீங்களா? துணை நின்று நமக்கு யுத்தம் பண்ணி நம்மோடு கூட யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லினான். அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் அண்டர்லைன், ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதான் அடையாளம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அடையாளம், ஜனங்கள் பயப்படுவார்கள், ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். இரண்டாவது அடையாளம், ஜனங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஜனங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் துணை இருக்கும் போது. மூணாவது, ஜனங்கள் நம்பிக்கை வைப்பாங்க நம்ம மேலே. நம்ம சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்புகிறாங்களா? சில நேரம் நம்ப மாட்டுக்காங்களே. என்னடா சில நேரம் அம்மாவையே நம்ப மாட்டுக்காங்களே பிள்ளைங்க. நீ பொய் சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன்? பிள்ளைகள் பல பேர் இன்றைக்கி அம்மா அப்பாவை இப்படி தானே சொல்கிறாங்க. நீ பொய் சொல்கிறம்மா, ஏதோ வீண்டுக்கு ஏதோ செய்கிற. இல்லை, பிள்ளைகள் அம்மா சொன்னால் இது உண்மை, விசுவாசிக்கணும். நம்பிக்கை, நம்ம வார்த்தையில் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு யார் கூட இருக்கணும்? கர்த்தர். கர்த்தர் துணை நின்னா ஜனங்கள் நம்பிக்கை வைப்பாங்க. நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே முதல்ல பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாம். அந்த இடம் என்ன வார்த்தை? ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் வெக்கப்பட்டு போகலைன்னு அர்த்தம். என்ன செய்யல? வெக்கப்பட்டு போகல. அப்படின்னா என்ன? கர்த்தர் எனக்கு துணை நின்னா நான் பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எனக்கு வைப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்ம கூட துணை மட்டும் இருக்கணும். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று பார்வோன் அறிந்து கொண்டான். யோசேப்போட கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்த்தாங்க. நம்ம கூட ஏசப்பா இருக்கிறத, துணை நின்று நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிறத ஜனங்கள் பார்த்து பயப்படணும், விசுவாசிக்கணும், நம்மளை தப்புவிக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், நம்ம வார்த்தை மேலே நம்ம வார்த்தையை கேட்டு. அல்லேலூயா. ஆமேன். ஊழியத்துக்கு போறீங்களா? கர்த்தர் உங்க கூட துணை நின்னா, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் உங்க பேசுகிற வார்த்தை கர்த்தர் உங்களோடு துணை நின்றார். நீங்க சொல்லுகிற பிரசங்கத்தை அவன் கேட்பான். ஆமேன். அமெரிக்காவில் ஒரு வாலிப மகள் இரவு நேரம் போயிட்டு இருக்கும்போது, இந்த சாட்சி நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம். இரவு நேரம் போயிட்டுருக்கும்போது சில வாலிபர்கள், சில குடித்து வெறித்தவர்கள் அந்த வாலிப மகளை பின்தொடர்ந்து அவளை தவறாய் நடத்துறதற்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தார்கள். அப்படியே உள்ள பக்கத்தில் வந்துட்டு நெருங்க வந்தபோது அந்த மகள் சொன்னாள், வாயை திறந்து சொன்னான், ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ், யூ கேனாட் டச் மீ. ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ், யூ கேனாட் டச் மீ. நீ ஏன், நான் அவர் பக்கத்தில் இருக்கேன், அவரை சார்ந்து இருக்கிறேன், நீ என்னை தொடவே முடியாது. இந்த வார்த்தை அவளை அப்படி கட்டி பிடிக்க வந்தான் அந்த பிள்ளை. இந்த வார்த்தையை சொல்ல அவன் அப்படி நின்றுட்டான். எப்படி? ஸ்டாச்சுவை போல, எப்படி ஒரு சிலையை போல நின்றுட்டான். அதுக்குள்ள 911 அதுக்கு அடித்து போலீஸ் வந்துட்டு அந்த ஆள் இப்படியே நின்றுட்டே இருந்தானா. பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு என்ன இப்படியே நிற்கிற? அப்புறம் போலீஸ் பிடிச்ச உடனே தான் அவனுக்கு சுயநினைவே வந்திருக்கு. என்னப்பா ஆச்சு? என்ன? இல்லை, அந்த தங்கச்சி அந்த மகள்கிட்ட நான் தப்பாக நடக்க தான் போனேன். ஆனால் அவளை தொட போன போது அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொன்னான். அதை கேட்ட உடனே திருப்பி என்னால் அவளை கையை நீட்ட முடியல, தொட முடியல.
ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு சிலை போல் நின்றுட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் துணை நின்றா. நான் பேசுகிறத கேட்கணும் ஜனங்கள். ஹல்லேலூயா. பிலாத்து அப்படியே அவர் பேசுகிறதையே கேட்டானா. நம்ம பேசுகிறத கேட்கணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்றார். புறஜாதிகளும் கேட்கிறதற்காகவும் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எந்த சத்துரும் என் ஊழியத்தில் என்னை தொட முடியாது. நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒருத்தனும் கை வைக்க முடியாது, ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது. நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்புறீங்களா? இது தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு சொல்கிறேன். என் ஆவியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் துணை நின்னா உங்களை கண்டா பயப்படுவாங்க ஜனங்கள், விசுவாசிப்பார்கள். அவங்கள வச்சு உங்களை தப்ப வைக்க வைப்பார். என்னவோ ஆச்சு பிரதர், அவரை ஒன்றும் செய்யவே முடியல சொல்ல வைப்பார். செய்வாரா மாட்டாரா? வார்த்தையின் மீது நம்பிக்கை வரும். நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குடும்ப கூடுகையில் எங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளம். நீங்கள் எங்கள் கூட துணை நின்று சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி ஜனங்கள் எங்களை கண்டு பயப்படணும். அதுக்காக அடிமையினால பயப்படக்கூடாது. கர்த்தர் துணை நிற்கிறத கண்டு பயப்படணும். கர்த்தர் துணை நிற்கிறத கண்டு விசுவாசிக்கணும். கர்த்தர் துணை நிற்கிறத கண்டு அவர்கள் எங்களை தப்புவிக்கணும். கர்த்தர் எங்களோடு துணை நிற்கிறார் என்று விசுவாசிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று எங்கள் வார்த்தையின் மீது நம்பிக்கை. கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று எங்கள் வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே.